Hi students, welcome to AIC Academy. So video நடிகை ஸோ டைட்டில் தமிழிலே பார்த்துருப்பீங்க எஸ்ஐ நெடாத்தோதல் கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ண போறோம் அப்படின்ட்டு. அப்படி என்ன பண்ண போறோங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா உங்கள்ட்ட இருக்கும். நான் அது என்னங்கிறத இந்த வீடியோ கிளியரா சொல்லிடுறேன். ஓகேவா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரும் ஃபர்ஸ்ட் வருஷம் சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஓகேவா, அப்பதான் உங்களுக்கு சேரும். அந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ண போனா என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், டக்குனு ஸ்கிப் பண்ணிட்டு போயாதீங்க, ஃபுல்லா பாருங்க. உண்மையான நம்ம எஸ்ஐ 2024 அவுட் பண்ண தான் போறோம். புரியுதா? என்னன்னா இது பார்த்தாலே தெரியும், போன எஸ்ஐக்கான கொஸ்டின் பேப்பர். புரியுதா? 2023 எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர். இந்த மாதிரி 2023 எஸ்ஐ, 2023 பிசி, 2022 இருந்த எஸ்ஐ, 2024 இருந்த பிசி, அப்படியே ஒன்னா எஸ்ஐ பிசிட்டு ஃபுல்லா ஜிஎஸ் சைக்காலஜி நம்ம பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோங்கிறதான் விஷயமே இருக்கு. ஓகேவா? என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் பார்ப்பாங்க. என்னன்னா உதாரணத்துக்கு எந்த வெப்பன்லையும் செல்சியஸும் பாகிலும் சமமா இருக்கும்னா அப்படியே 4 ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்றது. இப்ப முனைவர் வர்கீஸ் குரியன் என்பவர் எந்த புரட்சி தந்தைனா அந்த 4 புரட்சியோட தந்தை என்னன்னு பார்க்க அந்த மாதிரி பார்க்க போறாங்க. நம்ம அப்படி பார்க்க போறது இல்ல. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெப்பநிலை அப்படின்னு வந்திருக்குன்னா அந்த வெப்பநிலையை மொத்தமா நம்ம முடிச்சு விட்டுற போறோம். ஓகேவா? வெப்பம் அப்படிங்கறதே மொத்தமா முடிச்சு விட்டுற போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, வெப்பம்னா என்ன, வெப்பநிலைனா என்ன, தனிச்சுழி வெப்பநிலைனா என்ன, வாயு விதிகள்னா என்னென்ன விதிகள்லாம் இருக்கு, பாயில் விதினா என்ன, சார்லஸ் விதியே 2 விதி இருக்கு. அதுல விதி 1 என்ன, விதி 2 என்ன, அதோட சமன்பாடு என்ன. புரியுதா? அப்புறமா வெப்ப அளவீடு, சென்டிகிரேட் செல்சியஸ்னா என்ன, ஃபாரன்ஹீட்னா என்ன, ரைமர்னா என்ன, கெல்வின்னா என்ன, அதே மாதிரி வெப்பமானிகள்லாம் என்னென்ன இருக்கு. ஓகேவா? பாதரச வெப்பமானி, ஆல்கஹால் வெப்பமானி, வாயு வெப்பமானி, அடுத்து வெப்ப முறைகள் என்ன, எல்லாமே. இப்போ இந்த ஒரு கொஸ்டின் பாக்குறோம்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நம்ம பார்க்க போறோம். புரியுதா? அதே மாதிரிதான் இப்ப முனைவர் வர்கீஸ் குரியன் என்பவர் எந்த புரட்சியோட தந்தைன்னு சொல்றாங்க. அந்த ஒவ்வொரு புரட்சிகளுக்கான தந்தையை பார்த்துட்டு அடுத்து வந்தோம்னா, பச்சை புரட்சினா என்ன, உணவு தானிய உற்பத்தி தான் பச்சை புரட்சின்னு சொல்லுவோம். நீல புரட்சி என்ன, மீன் உற்பத்தி தான் நீல புரட்சின்னு சொல்லுவோம். பழுப்பு புரட்சி என்ன, தோல் உற்பத்தி தான் பழுப்பு புரட்சின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு புரட்சிகள், அந்த புரட்சியோட தந்தை யாரு, அந்த புரட்சினா என்ன. அப்ப நீங்க என்னன்னா ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கல. இப்ப இந்த ஒரு கொஸ்டின்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி அப்ப உங்களுக்கே ஒண்ணு தோணும், இப்ப என்னன்னா கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்றோம், ஆனா கொஸ்டினுக்கான சிலபஸே நம்ம தட்டி தூக்க போறோம். அப்ப சிலபஸ்ல இருந்து தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை வச்சு நம்ம சிலபஸையே டீகோட் பண்ண போறோம். புரியுதா? அந்த மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 80 ஜிஎஸ் இருக்கும். சைக்காலஜி அதே மாதிரி தான். இப்ப இதுல சைக்காலஜி இருக்குமா, ஒரே நிமிஷம். உதாரணத்துக்கு ஒரு சைக்காலஜி என்ன பண்ண போறோம்னு சொல்றேன். இங்க பாருங்க, இப்ப இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொஸ்டின். இதுல பாருங்க, தேர்ச்சி பெறாத மாணவர்களோட தோராயமான சராசரி வீதம் என்னன்னு கேட்கறாங்க. இதுல நான் என்ன பண்ணுவேன்னா, தேர்ச்சி பெற்ற தோராயமான மாணவரோட சதவீதம் என்னன்னு பார்ப்பேன். இப்ப இந்த ஒரு கேள்வியை வச்சு 5 கேள்வி மேக் பண்ணுவோம். புரியுதா நான் சொல்றது? அப்ப எப்படி பார்த்தாலும் சிலபஸ் கவர் ஆகிடும்ல. இந்த மாதிரி மொத்த 80 ஜிஎஸ், மொத்த 40 ஆக்டிவ் ரீசனிங் எல்லாமே பார்க்க போறோம். இது ஜஸ்ட் அப்ப ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே முடிஞ்சு. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நிப்பாட்ட போறது இல்ல. எஸ்ஐ பிசி முன்னாடி நடந்தது, அதுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சரசரன்னு பார்க்க போறோம். நாளையில இருந்து ஆரம்பிக்கலாம், ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம், 0 இருந்து ஆரம்பிக்கலாம். நாளைக்கு டே 1. ஓகேவா? மொத்தமா சைக்காலஜி ஜிஎஸ் மாறி வரும். என்னன்னா இந்த எஸ்ஐ விடுற மாதிரி இல்ல, நம்மளோட இந்த மொத்த செஷனை பார்த்து முடிச்சுன்னு வைங்களேன், 2023 கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ண மாதிரி தான். எப்படி பார்த்தாலும் கவர் ஆயிரும். இப்ப நம்ம சொல்றதுதான் நடக்க போகுது. ஓகேவா? ஏன்னா இப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின்னா சிலபஸ்ல இல்லாத ஒண்ணு அவங்க வைக்கல, சிலபஸ்ல இருக்கதானே வச்சிருக்காங்க. அப்ப அதை நம்ம டீகோட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அப்ப உங்களுக்கு 4 ஆப்ஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இல்ல, அதை வச்சு வேற மாதிரி எப்படி கேள்வி கேட்கலாம் எல்லாத்தையும் முடிக்க போறோம் ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு. அப்ப இதை பாத்தீங்கன்னா போதும், எஸ்ஐ சிலபஸை தட்டி தூக்கின மாதிரி தான் 2024 கொஸ்டின் உங்க கண் முன்னாடி நிறுத்த போறேன். புரியுதா? உங்களோட வேலை ஒண்ணும் கிடையாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போற வீடியோஸ் பாக்குறது மட்டும்தான். இதை மட்டும் பாருங்க, ப்ராப்பரா நோட்ஸ் எடுங்க, எல்லாத்தையும் நம்ம முடிச்சு விட்டலாம். ஸோ நடந்து முடிஞ்ச கொஸ்டினை வச்சு நடக்க போற கொஸ்டின் என்ன நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவலை தயவு செய்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. புரியுதா? ஸோ நம்ம எஸ்ஐ 2024 வேற மாதிரி பண்ணலாம். உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் கேட்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.